சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். வெஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் திரு அஸ்வத்தாமன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் அஸ்வத்தாமன் சார். வணக்கம் மதேஷ், how are you? எப்படி இருக்கீங்க? ஃபைன். முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறீங்க. ஏற்கனவே அரசாங்கமே முருகர் மாநாடு நடத்தியிருக்கு, நீங்களும் நடத்தலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா அமைச்சர் சேகர் பாபு அறநிலைத்துறை அமைச்சர் சொல்றாரு, அவங்க சங்கிகள் எல்லாம் ஒண்ணு கூடி எதையாவது அமைதியா இருக்கிற தமிழ்நாட்டை எதையாவது பிரச்சனை உண்டாக்கலாமா, மதத்தாலும் இனத்தாலும் சாதியாலும் தமிழ்நாட்டை பிளவுபடுத்த நினைக்கிற கூட்டம் நடத்துறது ஒரு மாநாடு. எங்க காசை போட்டு நாங்க நடத்துறோம். உண்டியல் காசை திருடி ஒன்ன மாதிரி நடத்தல, இல்ல வசூல் பண்றீங்க சேகர் பாபு. நீங்க பக்தர்கள் எங்க காசு, பக்தர்கள் நாங்க போட்டு வசூல் பண்றீங்க. ஒன்ன மாதிரி உண்டியல இருந்து திருடல, உண்டியல் காசை திருடி பொழப்பு நடத்தல. இதெல்லாம் வந்து உண்டியல் காசை திருடி பொழப்பு நடத்தல. அறநிலைத்துறை டிஃபர்மேஷன் போட்டு நான் கோர்ட்டுக்கு வந்து பதில் சொல்றேன், எங்கெல்லாம் திருடி இருக்காங்கன்னு. எங்கெல்லாம் திருடி இருக்காங்க நான் அஃபிடேவிட் போட்டுறேன், ஊரே நாரட்டும். டிஃபர்மேஷன் போட சொல்ல அவனுக்கு. அந்த அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கு ஆன்மர் தான் என் மேல டிஃபர்மேஷன் போட சொல்லுங்க. ஒரு கோயில் விஷயம், என்ன கோயில் விஷயம்? வழிபாட்டு விஷயத்தை பேசுறீங்க. உண்டியல் காசை திருடி தின்ற நீங்க தாங்க அசிங்கப்படணும். உண்டியல் காசை ஏங்க திருவண்ணாமலையில நீங்களே வசூல் பண்றீங்கன்னு சொல்றாரு. திருவண்ணாமலையில மாதேஷ், திருவண்ணாமலையில அந்த ஊருக்காரன் கோயிலுக்குள்ள போய் அண்ணாமலையாரை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா சொல்லுங்க? பல வருஷம் ஆகுது. உள்ள போய் அண்ணாமலையார அந்த ஊருக்காரன் பார்த்து. இல்ல இதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல. நீங்க இல்ல, நீங்க வாங்க, நீங்க அங்க பாராளுமன்ற கேமராவை தூக்கிக்கிட்டு என் கூட வாங்க, நான் காட்டுறேன். திருவண்ணாமலைக்காரனே அருணாச்சலேஸ்வரர் பார்க்கலன்னா யாருங்க இது? சொந்த ஊர்க்காரன். என்னங்க இது? சொந்த ஊர்க்காரன். என்னையாவது ஒண்ணு சொல்லாதீங்க. இப்ப இது கமெண்ட்ல வந்து திருவண்ணாமலைக்காரங்க சொல்லுவாங்க உங்களுக்கு. மதேஷ் தயவு செஞ்சு வந்து பாருங்க. சாமியை வணங்க முடியலையா திருவண்ணாமலைக்காரங்க? ஊர் பூரா நாங்க எங்க ஊர்ல ஊத்தங்கர்ல இருந்து போறோம், எல்லாம் போய் பௌர்ணமிக்கு போய் நடந்துட்டு வராங்களே. கோயிலுக்குள்ள போய் சாமி பாத்தீங்களா? ஊர்காரனால பார்க்க முடியல மதேஷ். ரமணர் ஒரு தடவை முக்தி அடைகிறதுக்கு ஏதோ ஒரு கண்டிஷன், அந்த கண்டிஷன் மறந்துருச்சு. ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும் சன்னியாசத்துக்கு அப்புறம். அதான் அந்த ப்ராசஸ் அவர் பண்ணலை. ஐயோ நம்ம பண்ணலையே, நம்ம முக்தி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறார். அவருக்கு ஒரு குடுப்பனை இருக்குது. அவர் மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு கேள்வியோட ஏதாவது ஒரு புத்தகத்தை திறந்தாருன்னா அந்த கேள்விக்கான பதில் அந்த புத்தகத்தில் இருக்கும். ஏதோ ஒன்று எடுத்து டக்குன்னு திறக்கிறாரு, அங்கே இருக்குது, திருவண்ணாமலை மண்ணில் ஒரு மனிதன் பிறந்தாலே அவனுக்கு முக்தி. ஆமாம். அப்படிப்பட்ட மண்ணில் பிறந்த மக்கள் அந்த திருவண்ணாமலையார சாமியை பார்க்க முடியல மதேஷ். அதுதான் அந்த மக்களுடைய வலி. எங்க அண்ணாமலையார எங்களால பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி. ஏன் பார்க்க முடியல தெரியுமா? சிதம்பரத்துல நடராஜ பெருமாள் கோயில்ல அந்த ஊர் மக்கள் டெய்லி போய் பார்க்குறாங்க. ஏன்னா அது உங்க அறநிலைய அபகரிப்புத்துறை கண்ட்ரோல்ல கிடையாது. நீங்க என்ன பண்றீங்க? பாம்பு மாதிரி கம்பி கட்டி 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 பணத்தை புடுங்கி திங்கிறதுக்காக அந்த கியூல உட்கார்றது கூட வழி கிடையாது. ஒரு லேடிஸ் பல பெரிய கோயில்கள்ல இது உங்க அறநிலையத்துறை கோயில்ல மட்டும்தானே இருக்கு. உங்க அறநிலையத்துறை கோயில்ல மட்டும்தானே இந்த நடராஜர். ஏதோ திமுக ஆட்சியில மட்டும்தான், சேகர் பாபு மினிஸ்டரா இருக்கும்போது மட்டும்தான் நடக்கல. சிதம்பரம் நடராஜர் காலத்துலயும் இப்படிதான் நடந்திருக்கு. சிதம்பரம் இதே ஸ்ட்ரக்சர் தான். அதிமுக ஆட்சியில கோவில் நடத்தலாம் தூக்கி குடுக்குறோம் போதும் இதே பிஜேபி தான் எடுத்து பேசிச்சு. கூட்டணியில் இருக்கும் போதும் இதே அஸ்வத்தாமன் தான் வந்து ஊடகங்கள்ல வந்து சிவன் சொத்து கொலநாசம்னு சொல்லி பேசணும். புரியுதா? என்னைக்குமே எங்க கொள்கையில இருந்து நாங்க மாற மாட்டோம். இந்த கேம்லாம் எங்க கிட்ட விளையாடாதீங்க. இன்னைக்கு நடக்கிறத பேசுங்க. கியூல நின்று 9 மணி நேரம் தண்ணிக்கு வழி இல்லாம கீழே வந்து செத்து போயிருக்காங்க. சரி, ஒரு லேடிஸ் நிக்கிறாங்க கியூலனா, பாத்ரூம் போறதுக்கு அங்க வசதி கிடையாது. நீங்க உள் பிரகாரத்துல கெஸ்ட் வச்சு கட்டுறீங்க. சரி, இதையெல்லாம் பண்ணுங்க சார். நீங்க மதுரையில இப்ப வந்து முருகர் பக்த மாநாடு நடத்துங்க, ரைட், ஓகே. ஆனா அசம்பாவிதம் நடக்கும்னு இன்னைக்கு ஒரு நாட்டின் அமைச்சர் பேசுறாரு. யார் அமைச்சர்? திரு சேகர் பாபு அவர்கள். சட்டத்துறை இதை வந்து கண்காணிக்கும், சட்டத்துறை அமைச்சரும் இதை பத்தி பேசுவாரு. கோர்ட்டுக்கே போயிருக்காங்க. கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கோர்ட் என்ன சொன்னுச்சு? வச்சு வெளுத்து அனுப்பிவிட்டுச்சா? ஏன்னா திமுக மட்டும்தான் எங்க தமிழ்நாட்டில் மீட்டிங் நடத்தணுமா? வேற யாரும் எந்த மீட்டிங் நடத்தக்கூடாதா? தமிழ்நாடு போலீஸ் திமுகவுக்கு தான் வேலை செய்தா? வேற யாருமே மீட்டிங் நடத்த விட மாட்டீங்களா? நீங்க என்ன பண்றீங்க? நடுநிலைமையா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுச்சா? நீ பழனியில மீட்டிங் நடத்தலாம், பழனியில மாநாடு நடத்தலாம், அவங்க மதுரையில் நடத்தக்கூடாதா கேட்டுச்சா? அசிங்கப்படுதுன்னா வந்திருக்கு இப்ப திமுக. அப்புறம் என்ன ஏங்க? எந்த மீட்டிங் நடத்தக்கூடாது, எந்த ஆர்ப்பாட்டமும் நடத்தக்கூடாது, எந்த போராட்டமும் நடத்த விட மாட்டீங்க. என்னதாங்க பொழப்பு நடத்துறீங்க நீங்க? இது ஆட்சியாங்க? இது
கருணாநிதி அவருடைய ஆட்சி காலத்துல கூட போராட்டம் நடத்த அனுமதி பாருங்க. போலீஸ் என்னை கையில வச்சுக்கிட்டு சட்டம் ஒழுங்கு. ஏன் திருவான்மையூர்ல ஒரு அமைப்பு, RSS அமைப்பு சேவா பாரதி 23 வருஷமா ஃப்ரீயா டியூஷன் நடத்திட்டு இருக்காங்க. எத்தனை வருஷமா? 23 வருஷமா. அந்த டியூஷன்ல படிச்சு டிகிரி வாங்கி இப்ப அந்த பசங்களுக்கே டியூஷன் எடுக்கிறாங்க ஆளுங்க. அந்த டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பேரண்ட்ஸ்லாம் சேர்ந்து வருஷம் ஒரு மீட்டிங் நடத்துவாங்க. அந்த மீட்டிங்க்கு இந்த வருஷம் அனுமதி இல்லை. நான் போய் கோர்ட்டுக்கு போய் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். எதுக்கு? ஒரு ஃப்ரீ டியூஷன் சென்டர் நடத்துறாங்க, அதுக்கே அனுமதி மறுக்கிறீங்க. பொழப்பா இது? இதுவும் ஒரு பொழப்பா? இதுவும் ஒரு ஆட்சியா? உங்க மீட்டிங் மட்டும் கூட்டமே வராது, சேரே தான் நிற்கும். இப்போ உங்க மனோ தங்கராஜ் பேசுறாரு, கோயிலுக்கெல்லாம் இது மூட நம்பிக்கையில திருவிழா கூட்டம் போது எதுக்கு பேசுறாரு? கோவில் மட்டும் சொல்ல, அவர் எல்லா இடங்களும் சொல்றாரு. விளையாட்டை பார்க்க போறீங்க, எதுக்கு இப்படி வந்து கோயிலே விளையாட்டு சொன்னாரா? சார், கோயிலே விளையாட்டு சொன்னாரா? ஒரு நாகரிக சமுதாயத்தை நாங்க உருவாக்கிட்டு இருக்கோம். வைத்தெரிச்சல் சார். திமுக மீட்டிங் ஒரு பயம் வரமாட்டான், சேர் காலியா கிடக்குது. கோயிலுக்கு எந்த திமுக மீட்டிங்ல கூட்டம் இருக்கு நீங்க காட்டுங்க. இல்ல எந்த எங்களுக்கு எங்க விருதாச்சலத்துல சார், இது சார் விருதாச்சலம் பக்கத்துல சார் ஒரு கிராமத்துல டாடா ஏசில ஏத்திட்டு போய் 3 பேரை கொன்னீங்களே, கூட்டம் வராம மறந்து போச்சா? அஸ்வத்தா மறிக்க விட்டானே, உங்க திமுகவுடைய நிதியில இருந்து எடுத்து கொடுங்க 25 லட்சம் ரூபான்னு, மறந்து போச்சா? எந்த திமுக கூட்டம் வருது? எந்த திமுக கூட்டத்துக்கு கூட்டம் வருது? காலி சேர் சார். 500 ரூபா கொடுத்தாலும் வந்து உட்கார மாட்டாங்க ஜனங்க. கோயில் திருவிழான்னா பக்தியில கிளம்பி போறாங்க. வைத்தறிச்சல் ஆகுது உங்களுக்கு? இல்ல சார், அவர் வந்து என்ன இந்த பாருங்க, இந்த பெங்களூர்ல இந்த IPL கிரிக்கெட் போட்டி அந்த வெற்றி கொண்டாட்டத்துக்கு போய் இவ்வளவு பேர் நீங்க வந்து எப்படி இது அப்படின்ற இதெல்லாம் சொல்றாரு அப்படின்னு சொல்றாரா? அந்த கேள்விக்கு அவர் சொல்லக்கூடியது எதற்கு வந்து அதுக்கு நீங்க வந்து சார் ஒரு நாகரிக சமுதாயம் ஏன் அப்படி மாறிட்டு வரீங்க? அப்ப நீங்க நாகரிக சமூகம்னா நீங்க அரசியல் கூட்டம் நடத்தாதீங்க. டாடா ஏசில வந்து ஆடு மாடை அடைச்சி எடுத்துட்டு போற மாதிரி எடுத்துட்டு போய் எங்க ஊருக்காரங்களை கொன்னீங்களே, அது நாகரிகமா? அது நாகரிகமா? மனிதத்தன்மையானதா? பகுத்தறிவு சமுதாயமா? அது பகுத்தறிவா? இல்ல ஆடு மாடுகளை ஏத்துற மாதிரி எங்க ஜனங்களை ஏத்திட்டு போனீங்களே, காசு கொடுத்து ஏற்றிட்டு போய் இந்த டாடா ஏசி கவுத்து கொன்னீங்களே, அது நாகரிகமா? உருப்பிடுவீங்களா நீங்க? நீங்கெல்லாம் நாகரிகத்தை பத்தி எங்களுக்கு பாடம் எடுக்கிறீங்க. கோயிலுக்கு போய் நாங்க சாமி கும்பிட்றதும் ஒரு விளையாட்டை போய் நாங்க ஆர்கனைஸ்டா பாக்குறதும் உங்களுக்கு வயிறு எரியுது. ஏன்னா உங்க மீட்டிங்க்கு ஆள் வரல, பிம்பிலிக்கு பிலாப்பி 500 ரூபா கொடுத்தாலும் வரமாட்டுது. அந்த வைத்தறிச்சல பேசுறீங்க. பக்தியோடு ஒரு மாநாடு நீங்க நடத்தணும், சங்கிகள் எல்லாம் கூடனா அது எங்க பக்தி இருக்கு போகுது அப்படின்றாரு யாரு? திரு சேகர் பாபு அவர்கள். அப்புறம் முருகர் மாநாட்டுல போய் அல்லேலூயா அண்ணா தான் பக்தியா? அவர் அங்க இது என்னங்க இது, ஏங்க இது? அவர் பேர் அல்லேலூயா, எப்படி பேசுறீங்க? அவர் அல்லேலூயா சொல்லலையா? இதெல்லாம் வந்து ஒரு மக்கள் ஒரு பொது சமூகம் பாக்குற ஒரு மீடியாவில் அப்படி எல்லாம் நீங்க, அவர் ஒரு மாண்புமிகு அமைச்சர், ஒரு முருகர் மாநாடு நடத்தியிருக்காங்க. அது திமுக அரசாங்கம் நடத்திருக்குங்க, திராவிட மாடல் அரசாங்கம் நடத்திருக்கு. அதுவும் உங்க RSS இந்துத்துவ அமைப்புகள் நிறைய பேர் போனவங்களுக்கு அங்க ராஜ மரியாதை கொடுத்து உட்கார வச்சு நடத்தினாரு. சுத்தி எங்க வரீங்க? இல்ல எங்கேயும் வரல. நீங்க பாட்டுக்கு என்னத்தையா ஒரு பேர் வைக்கிறீங்க. இது உங்க சோசியல் மீடியாவில் எழுதலாம், நம்ம மீடியாவில் போட்டா அது ஒரு தரமா? அது சொல்லுங்க மதேஷ், நான் என்ன சொல்றேன், நீங்க என்னையா பேர் தரங்கட்டத்தனமா நீங்க பண்ணிட்டு அதை சொல்றது தரம் இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? தரங்கட்டத்தனமா நீங்க பண்ணிட்டீங்க. நான் என்ன கேட்கிறேன், அறநிலையத்துறை அமைச்சர் நீங்க சொல்ற மாண்புமிகு சேகர் பாபு அவர்கள் அறநிலைத்துறை சின்னத்தை யாரை கேட்டு மாத்தினாரு? அதுனா உங்க அப்பா மூட்டு டிபார்ட்மெண்ட்டா? உங்க இஷ்டத்துக்கு மாத்துவீங்களா? யாரை கேட்டு மாத்துறீங்க? சின்ன என்ன இருந்தது ஞாபகம் இருக்கா? ஒரு கோவில் கோபுரம் இருந்தது மதேஷ், அதுக்கெல்லாம் முழிக்கிறீங்க. கோயில் கோபுரம் இருந்ததா? அறநிலைத்துறை சின்னமா? சொல்லுங்க. அதை தூக்கி போட்டு இப்ப என்ன சின்ன வச்சிருக்காங்க தெரியுமா? ஒரு மொட்டை தலையும் இப்படி கையெடுத்து கும்பிடுற மாதிரி. இந்துக்களுக்கு மொட்டை போடுறது தான் அறநிலைத்துறையோட நோக்கம்ன்றத அந்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் பண்றாரு உங்க சேகர் பாபு. யாரை கேட்டு மாத்தீங்க? அந்த கோபுரம் அந்த லோகோல இருக்கிறது கூட எத்தனை கோயில்களுக்கு திருப்பணிகள் நடந்திருக்கு தெரியுமா? உங்க காசுல நடந்திருக்கு தெரியுமா? உங்க காசுல நடந்து 425 கோடியில திருச்செந்தூர்ல திருப்பணிகள் ஏதாவது கேட்டு எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு சேகர் பாபு. அவரு திராவிட மாடலே சில நேரத்துல மறந்துடுறாரு. அவரு முழுக்க இப்படி இருக்காருன்னு திராவிட இயக்கத்தினராலே விமர்சிக்கப்படுகிறார் சில நேரத்துல. என்னங்க இவர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு. முடிங்க கமான் சார். இல்ல சார், உண்மை சார். சேகர் பாபு மாதிரி ஒரு மினிஸ்டரை நீங்க போய் விமர்சனம் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்க சேகர் பாபு மாதிரி ஒரு மினிஸ்டர் உங்க சொந்த காசுல நீங்க பண்ண வேண்டியதானே சார்? ஒரு கோயிலுக்கு கஜானாவில இருந்து தூக்கிட்டு வந்து பண்ண வேண்டியதானே? எந்த சொந்த காசுல என்னத்த பண்ணிட்டீங்க? எங்க காசு நீங்க குடமுழுக்கு பண்ணீங்கல்ல, நம்பர் காட்டுறீங்களே, நாங்க கொடுத்த பக்தர்கள் கொடுத்த காசு. உங்க அப்பா மூட்டு காசுல நீங்க பண்ணல, உங்க கஜானா காசுல பண்ணல.
எங்க காசுல நீங்க பண்ணிட்டு வெக்கமே நம்ம ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணிச்சுன்னு. சார் அரசாங்கம் இது ஒரு பொழப்பா? திருப்பணிகள் பண்ணுவாங்க சார். காசு கொடுத்தது யாரு? உண்டியலுக்கு ஒத்த ரூபா. சாமிக்கு போடுறீங்கல்ல, அப்புறம் என்ன அது என் காசு? ஒத்த அது என்ன ரூபா, உங்க காசு? ஒத்த ரூபா கஜானால இருந்து வந்துச்சுன்னு காட்டுங்க. ஒத்த ரூபா. ஆனா எங்க காசு, எங்க சொத்து, எங்க நிலம், எங்க உண்டியல் காசு உன் அரசாங்க அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுக்க போகுது, உன் காருக்கு டீசலுக்கு போகுது. பல ஆதீனங்கள் பாராட்டி இருக்காங்க. நீங்க வந்து அவங்க ஆதீனங்களுக்கு போய் கேட்டு பாருங்க. என்ன இப்ப உங்களுக்கு பிரச்சனை? ஆதீனமார்கள் எல்லாம் போய் கேட்டு பாருங்க. நான் கேக்குறது அவங்கள கண்டென்ட்டா போய் பேச கேட்டு தெரியாதா? கண்டென்ட்டா பேச தெரியாதா? நான் கண்டென்ட் தானே சொல்றேன். சும்மா போற போக்குல உங்கள சார், மாதிரி நீங்க உங்கள மாதிரி ஆதீனமார்கள் போய் புலம்பிட்டு கேட்டு போறேனா? பாருங்க சார். உங்கள மாதிரி சேகர் பாபு எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு அறநிலையத்துறையில. ஏங்க, நான் என்ன கேக்குறேன் மதேஷ், இப்போ வரைக்கும் அவர் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணாருன்னு உங்களால சொல்ல முடியல. அவர் சொன்னாருங்க, இவர் சொன்னாருங்க, நான் டீ குடிக்கும் போது டீ கடைக்காரரு காப்பி தூளை கொட்டும் போது காப்பி தூளை குப்பை தொட்டில கொட்டும் போது சொன்னாருங்க. இந்த மாதிரி ஸ்வீப்பிங் சார் ஸ்டேட்மெண்ட்லாம் நான் அவர் கேட்கறேன். வந்து ஒரு முற்றும் துறந்த ஒரு மாதிரியே பயணம் பண்ணிருக்காரு சார். இதுல நீங்க எது பாருங்க சார். மர்மவனை திறந்தது சொல்றீங்களா? இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் என்ன இது? ஏங்க கம்யூனல் தனிப்பட்ட வாழ்க்கையா போறீங்க நீங்க? ஏங்க கம்யூனலா நீங்க வந்து ஒரு குடும்பத்தை வஞ்சிச்சுட்டு அது எப்படிங்க தனிப்பட்ட வாழ்க்கை ஆகும்? நீங்க பேசுற முற்போக்குக்கு எதிரான தத்துவங்க அது. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலே அது இல்லைங்க. சார் பிஜேபி அவ்வளவு சாதி பிஜேபி வந்து திமுக முற்போக்கு பாடம் எடுக்கிறதா? ஆமா, நாங்க தான் எடுக்கணும். உங்களுக்கு வந்து முற்போக்கு தெரியாது, பிற்போக்கு சிந்தனை உடையவர்கள்ன்றது அப்படின்னு யார் சொல்றா? திமுகவின் பார்வை. இந்தியாவுல ஒரு பட்டியல் சமூக பெருமக்களை கூட்டமா உட்கார வச்சு பூணூல் போட்ட நிகழ்வு எங்க நடந்தது? முதல்ல சாவர்கர் பண்ணாருன்னு சாவர்கர் தான் பண்ணாரு. இல்லன்னு சொல்லுவீங்களா நீங்க? சாவர்கருக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? இல்லன்னு சொல்லிதான் பாருங்க. சாவர்கர் எங்க ஊர்ல போய் கிருஷ்ணகிரியில, தருமபுரியிலயோ, ஊத்தாறுல போய் கேட்டா சாவர்கர் தெரியுமா? திருத்தணியில போய் யாருக்குன்னா கேட்டா சாவர்கர் யாருன்னா தெரியுமா எங்க பசங்களுக்கு? சரி, அதனால தெரியாது. என்ன சொல்ல வரீங்க? இங்க அம்பேத்கர் பெரியாரா தான் தெரியும் இங்க தமிழ்நாட்டுல. அம்பேத்கர் எங்க எம்பி தானே? அம்பேத்கர் உங்க எம்பியா? ஆமா, அதுவே தெரியாதா சார்? ஐயா, எதுக்கு நீங்க ஏன் வந்து எல்லாரையும் ராஜ்யசபா எம்பி எங்க? ராஜ்யசபா எம்பி சார் காங்கிரஸ்ல இருந்தாரு. அவரு ஒரு நாள் காங்கிரஸ்ல இருந்தாரா? காங்கிரஸ்காரரா அவரு? சொல்லுங்க பாப்போம். தைரியம் இருந்தா சொல்லுங்க காங்கிரஸ்காரன்னு. முதல்ல அமைஞ்ச அமைச்சர் தமிழ்நாட்டுல யாருமே சாவர்கரை கொண்டாடலையே சார். நான் சப்ஜெக்ட்டுக்கு வரேன். நான் சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுறேன். பயம் வந்துச்சா? பயம்லாம் இல்ல. நான் சொல்லாம தமிழ்நாட்டுல சாவர்கரை யாரும் கொண்டாடலையே சார். சொல்லாம இங்க சாவர்கர் யாருக்குன்னே தெரியாது. சொல்லாம ஏதோ இன்னைக்கு பிஜேபி 12% இருந்தனால ஏதோ சாவர்கர்ன்றீங்க. 2 நிமிஷம் அண்ணலுடைய இந்த விஷயத்த சொல்லாம ஏஞ்சி போக மாட்டேன். எத்தனை டைவர்ஷன் வேணா பண்ணுங்க, நான் டைவர்ட் பண்ணல. சொல்லிடுறேன். முதல்ல அமைஞ்ச அமைச்சரவை காங்கிரஸோட அமைச்சரவை இல்ல பாஸ். நாட்டில் இருந்து எல்லா பெரிய மனுஷங்களும் சேர்ந்து ஒரு அமைச்சரவை உண்டாக்குனாங்க. கரெக்ட். அந்த அடிப்படையில் தான் அண்ணல் அம்பேத்கர் நேருவினுடைய முதல் அமைச்சரவையில் இருந்தார். அவர் வந்து இந்த பட்டியல் சமூக பெருமக்களுக்காக தனியாக கட்சி வச்சிருந்த ஒரு மனிதர். அவர் திரும்பி வந்து மும்பையில தேர்தலில் நிற்கும் போது யாருக்கு வேணா ஓட்டு போடு, ஆனா அண்ணலுக்கு ஓட்டு போடாத அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணவர் உங்க நேரு. கம்யூனிஸ்டுக்காரங்க எதிரில் கேண்டிடேட்டை போட்டு அவருடைய உதவியாளரை கொண்டு வந்து நிற்க வச்சு அவர் அந்த உதவியாளரை ஜெயிக்க வச்சு அண்ணல் அம்பேத்கரை அவமானப்படுத்தணும்னு நினைச்சவர், அந்த குரூர புத்தி கொண்டவர் உங்க நேரு. அந்த அண்ணல் அம்பேத்கர் வந்து நேருடைய அமைச்சர்கள் வந்து ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு வெளில வந்தார். அவ்வளோ வெறுப்பத்தினார் நேரு. அவர் லெட்டரில் எழுதியிருக்கார், மக்களுக்கு அந்த லெட்டரை வெளிப்படுத்தியிருக்காரு. நான் ஏன் அந்த அமைச்சர் வந்து வெளில வந்தேன், என்னை எப்படிலாம் அவங்க அவமானப்படுத்தினாங்கன்னு சொல்லி வெளில வர வச்சாங்க, அவமானப்படுத்தி திருப்பி எலெக்ஷனை நிற்க வச்சு தோக்க வச்சாங்க. திருப்பி அவரை ராஜ்யசபா எம்பியாக பாராளுமன்றத்திற்கு அனுப்பி அழகு பார்த்தது ஜனசங்கம். எங்க எம்பி, ஜனசங்க எம்பி. அவரு என்ன புழுகுறீங்க சார்? இவ்வளவு வெளிப்படையான டாக்குமெண்ட். இந்த பிஜேபி அவர் ஏத்துக்க மாட்டார் சார். இன்னைக்கு இருந்த அம்பேத்கர் பிஜேபி உண்மையாவே பிஜேபி ஆபத்துன்னு ஸ்டாலின் எப்படி சொல்றாரு அந்த பக்கம் நின்றுப்பாரு அவரு. இந்த பாருங்க, ஸ்டாலினோட அண்ணலை ஒப்பிட்டீங்கன்னா கெட்ட கோவம் வந்துரும் மாதேஷ். நான் இன்றைய அரசியல் சமகால அரசியல சொல்றேன். சமகால அரசியல மனுஷனா இருக்க மாட்டேன். நான் ஒரு வழக்கறிஞர். அண்ணல் அம்பேத்கர் எல்லா வழக்கறிஞர்களுக்கும் தெய்வம் மாதிரி. தயவு செஞ்சு இந்த மாதிரி கம்பேரிசன்லாம் அம்பேத்கர் விருதெல்லாம் வாங்கியிருக்காரு சார். நீங்க விடுங்க, இந்த மாதிரி கம்பேரிசன்லாம் பண்ணாதீங்க. அம்பேத்கர் விருது வாங்கியிருக்காரு சார். தோட நிப்பாட்டிக்கோங்க. முதலமைச்சர் வாங்கியிருக்காரு. அதான் உங்களுக்கும் நல்லது, ஸ்டாலின் அவர்களுக்கும். அம்பேத்கர் விருது வாங்கியிருக்காரு. நீங்க இந்த விருதெல்லாம் யார் கொடுக்குறா, என்ன கணக்கு எல்லாம் தெரியும். அம்பேத்கர் விருது கொடுக்குறவங்களுக்கும் சரி வாங்குறவங்களுக்கும் சரி அண்ணலுடைய பேரை சொல்லக்கூட அருகது கதை. சரியா? தயவு செஞ்சு அதெல்லாம் பேசாதீங்க, வாயை பிடுங்காதீங்க, விட்டுருங்க. என்ன இந்த மாதிரி கம்பேரிசன்லாம் பண்ணாதீங்க. குறைந்தபட்சம் அண்ணல்னா யாருன்னு தெரிஞ்சிட்டாலும் என்ன சொல்ல போறீங்க? இந்த கிரௌட ஒரு பெரிய கூட்டத்தை கூட்ட போறீங்க, முருக பக்தர்கள் மாநாடு. இதனால என்ன மெசேஜ்? சரி, உங்களுக்கு இப்ப எலெக்ஷன் வருதுன்றதுனால இது பண்றீங்களான்ற மாதிரி சேகர் பாபு எல்லாம் சந்தேகப்படுறாரு. சந்தேகத்தை கொண்டு போய் குப்பையில போட சொல்ல. அவர் அதான் எலெக்ஷன் வருதுல, அதுக்குதான் அந்த கூட்டம். என்ன கேக்குறேங்க, நாங்க ஒரு பக்தர்கள்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்துறோம். எங்க காசுல நடத்துறோம், எங்க இருந்தும் திருடி நடத்தல.
எங்க இருந்தும் வந்து பணத்தை டைவர்ட் பண்ணி ஊழல் பண்ணி நீங்க பண்ற வசூல் வேட்டையை அவர் கணக்கு எடுத்துட்டு இருக்காரு இப்போ வசூல் வேட்டை. நீங்க எல்லாம் பேசாதீங்க சார். மிரட்டி போய் பிரியாணி கடையில வாங்கி சாப்பிட்றவங்களாம் பேசாதீங்க சார். நாங்க பக்தர்கள் நாங்களா பிரியப்பட்டு நாங்களா நடத்துறோம் சார். உங்களுக்கு எங்க இருந்து சார் நோகுது? உங்களை மாதிரி உண்டியல் காசை திருடுறோமா சார்? ஒரு மாநாடு நடத்துறதுக்கு டொனேஷன் கலெக்ட் பண்றது லீகல். ஆனா நீங்க பண்றது திருடு. உண்டியல் காசை நீங்க திருடுறீங்கன்னு உயர்நீதிமன்றம் சொல்லி. சரி சார், முருக பக்தர்கள் மாநாடு ஏன் ஓடுறீங்க? உண்டியல் காசை நீங்க திருடுறீங்கன்னு உயர்நீதிமன்றம் சொல்லி. நீங்க முன்னே பதிவு செஞ்சிட்டீங்க, திரும்ப திரும்ப சொல்லணும். இல்லைன்னா மறந்துட மாட்டீங்களா? நீங்க திரும்ப சொல்லணும். போடுவாங்க. போங்க. நான் பார்க்காத கேஸா மதேஷ்? நீங்க போடுங்கன்ற அஃபிடேவிட்ல உங்களை நாரடிக்கிறேன்ற அவ்வளோ கண்டுட்டு இருக்குது என் கையில. நீங்க உண்டியல் காசை எப்படி திருடினீங்க, எப்படி கெஸ்ட் ஹவுஸ் கட்டினீங்க, முந்திரி பக்கோடா எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கி தின்னீங்க, உங்க அமைச்சர் உங்க அதிகாரிகள் எல்லாம் எல்லா கணக்கு இருக்குது. முருக பக்தர்கள் மாநாடு நடத்துவதன் மூலம் என்ன விஷயத்தை சொல்லவிருக்கிறது ஆர்எஸ்எஸ் பிஜேபி? முருக பக்தியை சொல்லவிருக்கிறது. தமிழ்நாட்டுடைய முருகரை எல்லாரும் வணங்குறாங்கல்ல, அதெல்லாம் தமிழ்நாட்டுடைய இஷ்ட தெய்வம் முருகர் தானே சார். எங்க முப்பாட்டன் முருகனை எல்லாரும் வணங்கிட்டு தான் சார். சீமான் எப்பவோ முப்பாட்டன் முருகன் விழா எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரிங்களா? அடுத்து அரசாங்கம் நடத்திருக்குது. இன்னைக்கு பிஜேபி எடுத்திருக்கு. ஏற்கனவே நீங்க வேல் எல்லாம் எடுத்துட்டு வேல் யாத்திரை எல்லாம் போனீங்க. இப்ப தேர்தல் நெருங்கி வரும்போது இந்த மாநாடான்ற மாதிரி கேக்குறாங்க அவங்க. அது கேட்டு போறாங்க. அது எங்களுக்கு என்ன, நாங்க தேர்தலை ஒட்டி ஒரு மாநாடு இதெல்லாம் அங்கெல்லாம் போய் கந்தர் சஷ்டி கவசம் பாட போறாங்க. அறுபடை வீடுகள் எல்லாம் அதுதான் ஏற்கனவே திருப்பரங்குன்றத்துல ஒழிச்சிட்டு தானே இருக்குது. என்ன கந்த அறுபடை வீடுகள்லயே ஒழிக்குது கந்த சஷ்டி கவசம். ஆமா, அறுபடை வீடுகளும் அங்க வந்து காட்சிப்படுத்துறாங்க. ரைட்டு. என்ன நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு என்ன நோவுது? இல்ல எங்க எரியுது கொஞ்சம் காட்டுங்க. இல்ல பத்திட்டு எரியுது. இல்ல சார், இல்ல பிஜேபி ஒரு கிரவுட் ஒரு கூட்டத்தை கூட்டுனாவே, இல்ல பத்திட்டு பிஜேபி ஒரு கூட்டத்தை கூட்டுனாவே அப்ப அங்க ஏதாவது சம்பவம் நடந்துருமா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. நான் கேக்குறது பத்திட்டு எரியுது இல்ல, அது எங்க எரியுதுன்னு கொஞ்சம் காட்டுங்களேன். என்ன காரணம்? ஏன் அவ்வளவு வைத்திருச்சல? ஏன் இந்துக்கள் கூடவே கூடாதா? நாங்க கூடி கும்பிடவே கூடாதா? இந்துக்கள் ஏற்கனவே அறுபடை வீடுகள்லயும் முருகனை வணங்கிட்டு தான் இருக்காங்க. ஆமா, இப்ப கூட ஒன்னா சேர்ந்து ஒரே இடத்துல வணங்கட்டும். உங்களுக்கு எங்க நோவுது? எனக்கு புரியல. ஏன் நோவுது? எதுக்கு நோவுது? என்ன பிரச்சனை? ஏன் ஒன்னா கூடி நாங்க பக்தி பாடல் பாடுறோம், கந்தர் சஷ்டி கவசம் பாடுறோம், லட்சக்கணக்கான பேர் கூடி கந்தர் சஷ்டி கவசம் சொல்ல போறாங்க. தமிழ்நாடு முழுசுல இருந்து முருக பக்தர்கள் குழுக்கள், பாத யாத்திரை குழுக்கள்ல இருந்து எல்லாரும் வராங்க. எங்க சார் நோகுது உங்களுக்கு? நீ அறநிலைத்துறை அமைச்சர் தானே, பக்தர்கள் ஒரு பக்தி மாநாடு தானே நடக்குது. நீ நியாயமா சந்தோஷம் தானே பண்ணணும். எனக்கு இன்விடேஷன் கொடுங்க, நானும் வரேன் தானே நீ கேட்கணும். உண்மையா நீ பக்தியா இருந்தா, நீ கட்டுற காவி வேட்டி உண்மையா இருந்தா, ஏன் எரியுது உனக்கு? எங்க எரியுது காட்டு பாப்போம். நடத்துறது பிஜேபி எரியுது. சங்கிகள் கூட்டம் சொந்த காசுல பக்தர்கள் நடத்துறாங்க. உங்களை மாதிரி உண்டியல் காசை திருடி நடத்தல, சொந்த காசு எரியுது. அப்ப உங்களுக்கு இருக்கிறது உண்மையான பக்தி கிடையாது. இந்துக்கள் ஒருங்கிணைஞ்சிடக்கூடாது. அமைதியான தமிழ்நாட்டுல எதுவும் பண்ணிடாதீங்கன்றாரு அவர். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. திரு சேகர் பாபு ஸ்டேட்மெண்ட் என்ன கேக்குறேன் மகேஷ், இந்துக்கள் வந்து நாங்க சாமி கும்பிட்டாலோ, நாங்க பிள்ளையார தூக்கிட்டு போய் நாங்க கடல்ல கரைக்க போனாலோ, எது பண்ணாலும் ஐயோ ஏதாவது நாங்க அமைதிக்கு குந்தகம் வந்துருமோ, ஐயோங்கிறீங்களே. இங்க இவ்வளவு தீவிரவாத செயல்கள் நடக்கும் போதெல்லாம் உங்க மூஞ்சி கொண்டு போய் எங்கேயோ வச்சுக்கிறீங்க. தீவிரவாத செயல் நடத்தி 50 பேரை கொன்னுட்டு ஒருத்தர் ஜெயிலுக்கு போனா அவரு செத்து போயிட்டா ஐயோ அப்பான்னு வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுன்னு அழுகுறீங்க. நீங்கெல்லாம் என்ன மாதிரி டிசைன்? உங்களெல்லாம் எப்படி பிரம்மதேவன் படிக்கும் போது என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பார் உங்க மனநிலையை? நான் என்ன கேட்குறேன், இது வரைக்கும் இன்றைக்கு நடக்கிறது பக்தர்களுடைய மாநாடு, பிஜேபி மாநாட்டு. என்னைக்காவது ஒரு இடத்துல மாநாடு நடந்த இடத்த கூட குப்பை இல்லாமல் விட்டுட்டு போகிற ஒரு அமைப்பு அப்படின்னு சொன்னான். ஒரு சேர் கூட உடையாத ஒரு அமைப்புன்னு சொன்னான். ஒரு சேர் கூட தூக்கிட்டு போகாத ஒரு அமைப்புன்னு சொன்னான். நேற்று ஆரம்பித்த கட்சி மதேஷ் விஜய் கட்சி. டே சேரை தூக்காதீங்கடா அப்படிங்கிறாரு ஆனந்த். முறையாக ஸ்ருதி சுத்தமாக அழகாக சுத்தமாக ஒருத்தர் ஒரு கட்சி மாநாடு நடத்துதுன்னா பிஜேபி தான். எங்கே தான் சார் உங்களுக்குலாம் குடையுது? என்னைக்காவது பிஜேபிக்கான மாநாட்டில் எங்கேயாவது கடையில் பிரச்சனை, ரோட்டில் பிரச்சனை, ஏதாவது ரவுடிசம் பண்ண ஏதாவது நடந்திருக்கா? கிடையாது. ஏன் எரியுது உங்களுக்கு? அவ்வளோ என்ன சார் வைத்திருச்சலுங்க மேலே உங்களுக்கு? சரி, இதெல்லாம் மாநாடு கூட்டம், நாங்கள் கொடியேத்தனா வந்து கட்டிட்டு போயிடுறீங்க. ஏன் அது என்ன பண்ணுது உங்களை? அந்த கொடி வந்து உங்களுக்கு கொடையுதா? கண் அப்படியே யூ அவ்வளோ பயத்தை வச்சுக்கிறீங்க. பிஜேபிங்கிற பேரை கேட்டா பயப்படுறீங்க, பிஜேபி கொடியை பார்த்தா அலறீங்க. ஆனா பிஜேபி வளரல. எப்படி இது? இதுக்கு எங்கேயும் ட்ரைனிங் கொடுக்குறாங்களா திடல்ல வச்சு இந்த மாதிரிலாம் ஒரு ஆக்ஷன் பண்றதுக்கு? இல்ல, மாநாடு நடத்தி முடிங்க, எப்படி இருக்குன்றத பார்ப்போம். அருமையா இருக்கும் மதேஷ். கோர்ட்டுக்கும் போயிருக்காங்க, வாங்க அனுமதி எல்லாம் முழு அனுமதி. நான் என்ன சொல்றேன்,
முழுமையாக நல்ல புத்தி நல்ல பக்தி வரணும்னா நீங்கள் வாங்க முதல்ல. நான் இன்விடேஷன் கொடுக்குறேன். Right. அருமையாக இருக்கும். அது இன்விடேஷனே பார்த்தீங்களா சரி. அருமையாக இருக்குது. அப்படியே நீங்கள் வீட்டில் ஃப்ரேம் பண்ணி காலாண்டராகவே மாட்டி வச்சு ரைட் அது சார். குன்று இருக்கும் photo-வா? இடத்துலலாம் குமரன் இருப்பான் சார். நான் எல்லா இடத்துலையும் பார்க்குறேன் சார். எல்லா இடத்துலையும் இருக்காரு. விடுங்க சார். அங்கே தான் வரணுமா என்ன? இல்லை வாங்க மதேஷ், அதான் சொல்கிறேனே நல்ல பக்தி வரட்டும் அப்படின்னு. நான் இன்டர்வியூ முடிச்சுட்டு நோட்டீஸ் கொடுக்குறேன். சரி, நீங்கள் சரி. அவசியம் வந்து கலந்துக்கோங்க. சரி. ஒரு மிகப்பெரிய ஒரு இல்ல, நல்ல அரசாங்கம் வேற இப்ப பயப்படுத்துறாங்க. அது கொஞ்சம் சேஃபா இருக்குமா இல்லையான்னு சொல்றாங்களா அமைச்சர் பெருமக்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும்ல. வந்துட்டீங்க பாருங்க. இதுதான் சேகர் பாபுடைய நோக்கம். ஐயோ எல்லாரும் ஒண்ணு கூடுறாங்களே, எதையாவது சொல்லி 10 பேர் கூட்டத்தை தடுத்துற முடியாதா அப்படின்னு சொல்லி ஏங்கி தவிக்கிறார் பாவம். ஒன்றும் பண்ண முடியாது சார். மக்கள்லாம் தெளிவாயிட்டாங்க. நீங்க எல்லாம் கடையை சாத்திட்டு கிளம்ப வேண்டியதுதான். பார்க்கலாம். சேகர் பாபுக்கு இதான் மெசேஜ். Yes. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு அஸ்வதாமன். நன்றி மதேஷ்.